அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். ஹய்யா அலா ஸலாஹ் ஹய்யா அலா ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதஹு வ நஸ்தஈனு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு வ நதவக்கல் அலைஹி வ மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸன ஹதி ஹதி முஹம்மத் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்கள் மீதும் குறிப்பாக இந்த 23வது நோன்பை நோற்றவர்களாகவும் அதே போல் கடமையான ஜும்மாவை அடைந்தவர்களாகவும் இங்கே நம்ம அனைவரும் ஒன்று குழுமி இருக்க நம்ம அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமா என்று கூறி என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் குறிப்பாக இந்த இஸ்லாத்தை ஏற்று இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதற்காக இந்த அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? அனைத்துமே நான் இறைவனுக்காக தான் இந்த அனைத்து நன்மையும் நான் செய்கிறேன். அப்படி நான் செய்யும் பொழுது தான் எந்த அளவுக்கு எனக்கு நன்மை அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு நான் மறுமையில் நான் தப்பித்து கொள்ள முடியும் என்ற வகையில் அனைத்து நபர்களும் என்ன செய்வாங்க? பதிலளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன் எவ்வளவு நன்மையை நம்ம செய்தாலும் அங்கேருந்து நம்ம தப்பித்து கொள்ள தான் முடியுமே தவிர நான் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துக்கு அந்த வெற்றி என்னால் அடைந்து விட முடியும் என்ற ஒரு வார்த்தை எந்த ஒரு மனிதராலையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மையை நம்ம செய்துவிட்டோம் என்று சொல்லி தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த நன்மை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா படவில்லையா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது இப்போ மறுமையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் ஒரு ஏடு கொடுக்கப்படும். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மறுமை விசாரணை நேரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டு நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க, இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசத்தில் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க, நன்மையிலிருந்து பிறந்ததிலிருந்து இறந்த வரைக்கும் நீ என்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்க சொல்லி ஒரு லிஸ்ட்டை எடுத்து உங்கள் கையில் இறைவனே கொடுத்துருவான். அப்படி கொடுத்துருக்கும் பொழுது
நான் இதெல்லாம் பண்ணேனே இதெல்லாம் இல்லையே என்று சொல்லி அந்த நேரத்தில் வந்து அவங்க சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து யோசித்து பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லாத நிலையில் வந்து அவங்க கை சேர்ந்தப்பட்டவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன ஒரு சிறிய தவறு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மறைக்கப்படாது, ஒரு சிறிய நன்மை செய்திருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து மறைக்கப்படாது என்று சொல்லி இறைவன் சொல்லியிருக்கான். ஆனால் அந்த நன்மை வந்து இறைவனுக்காக இருக்கிறதா இல்லை நம்ம மற்றவர்களுக்காக செய்த அந்த நன்மையா என்பதை வந்து இறைவனுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்குது. நம்ம ஒரு காரியத்தில் வந்து வெறும் வாய்மொழியிலாவோ இல்லை வெறும் செயலாளோ அளவில் வந்து நம்ம செய்து முடித்திருவோம். ஆனால் உள்ள அளவில் நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா மற்ற வெளிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களை வந்து நம்ம நம்ப வச்சிடலாம். இவர் வந்து இதெல்லாம் செய்திருக்காரு, இதெல்லாம் செய்யலை அப்படி சொல்லி இலகுவாக வந்து அவங்க புரிந்து கொள்வாங்க. ஆனால் அதே போல் அதே மனிதரிடம் வந்து நம்ம உள்ளத்தில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் வந்து புரிந்து கொள்ள இல்லை அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லை தெரிஞ்சு கொள்வாரா என்று பார்த்தால் முடியாது. அப்போ அது அனைத்தையும் தெரிந்தவனாக யார் இருக்கான்? படைத்த இறைவனாக அல்லாஹ் இருக்கும் பொழுது அந்த ஒரு நிகழ்வை வந்து யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? உள்ளத்தில் அறியக்கூடிய அனைத்தும் வந்து ரப்பாக இருக்கும் பொழுது, அப்போ எந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம செய்தாலும் அந்த ஒரு நிகழ்வுக்குண்டான கூலியை வழங்கக்கூடியவனாகவும் இறைவனாகத்தான் இருக்கான். அப்போ அந்த கூலியை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அதிகமாக அதற்காக வந்து நம்மளுடைய உழைப்புகளை வந்து போடக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ இது அனைத்து உழைப்பையும் நம்ம வந்து போடுறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எண்டிங்கில் போய் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் முழுக்க அந்த சொர்க்கத்திற்காக மட்டும்தான் நம்ம அனைத்து விஷயங்களையும் வந்து செய்து கொண்டு வருபவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ அப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சொர்க்கத்தை வந்து இறைவன் சொல்லி காமித்து விட்டு, இந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவங்க இவங்க தான், இவங்க வந்து வெற்றி பெற்று விட்டாங்க, அப்போ அதில் வந்து நிரந்தரமாக இருப்பாங்க என்ற ஒரு வார்த்தையை வந்து இறைவன் பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கான். அது என்ன சொர்க்கம் அப்படின்னு பார்த்தா, அந்த சொர்க்கத்திற்கு உரிமையானவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இறைவன் சொல்லி காமிக்கிறார் தன்னுடைய திருமறை குர்ஆனில், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன எரிசூனல் ஃபிர்தௌஸ ஹுமுல் ஃபிஹா ஹாலிதூன். ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு வந்து அவங்களே வந்து தகுதியானவர்கள் என்று வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் வந்து தகுதியானவர்கள் சொல்லி காமித்து விட்டு அதில் வந்து அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இறைவன் அந்த வசனத்தில் வந்து சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு வந்து தகுதியானவர்கள் உரிமையானவர்கள் என்று வந்து இறைவன் சொல்லி காமித்துட்டான். அந்த உரிமையானவர்கள் யார், அவங்க எப்படி உரிமையானவர்களாக பெற முடியும் என்று சொல்லி இறைவன் கண்டினியூஸாக அந்த வசனத்தில் வந்து சொல்லி கொண்டே வரான். அப்போ எப்படி அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வந்து அடைய முடியும் என்று பார்த்தால், இலகுவாக நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அந்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தர்ஜாலை வந்து நம்மளால் அடைய முடியுமா, இலகுவாக அடைந்து விட முடியலாம் சொல்லி நம்ம தப்பு கணக்கை போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட நஷ்டவாளி யாராக இருக்க முடியும் என்று பார்த்தால் யாருமே இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை வந்து நம்ம இலகுவாக அடைந்து விட முடியும் சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் வந்து நீங்கள் சொல்லிவிட முடியாது. அனைத்து விஷயத்திற்கு பின்பு வந்து ஒரு முழு முயற்சி ஈடுபாடு எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்திருக்கும். அப்படி அது எதுவுமே இல்லாமல் ஒரு உலக காரியத்துக்கே அப்படி இருக்கும் பொழுது, மறுமை வெற்றி அதுவும் நிரந்தரமான ஒன்று இருக்கும் பொழுது அதனுடைய வெற்றியை வந்து நம்மளால் இலகுவாக வெற்றி பெற முடியுமானா முடியாது. அப்போ அதற்கு என்னெல்லாம் செய்ய வேணும், அதற்கு தகுதியானவர்கள் யார் அப்படியெல்லாம் என்று பார்த்தால், இதற்கு முன்னர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயங்களை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அவர்கள் பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் படணும், அப்போனா தான் உங்களுக்கு அந்த சொர்க்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான்னு பார்த்தா இல்லை. ஏன் என்று சொன்னால், இறைவனே உங்ககிட்ட துவா எப்படி கேட்க சொன்னால், எங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட சிரமத்தை போல் எங்களுக்கு ஆக்கிராத அப்படி தான் இறைவன் கேட்க சொல்கிறானே தவிர, நீங்கள் வந்து அதே போல் சிரமத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கவே இல்லை. அப்போ அவங்களாம் வந்து சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க சொல்லி முன்னாடியே அறிவிக்கப்பட்டாங்க. அப்போ அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட அப்போ அவங்க பண்ண அளவுக்கு கூட நம்ம பண்ணலையே, அப்போ நமக்கு எப்படி அந்த சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே போல் இன்னொரு வசனத்தில் வந்து இறைவன் சொல்லும் போது எப்படி சொல்லி காமிக்கிறான், நீங்கள் இலகுவாக இந்த சொர்க்கத்தை அடைந்து விட முடியுமா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படி சொல்லி இறைவனை கேள்வி எழுப்புறான். அப்போ யார் தான் இந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இறைவன் சொல்லி காமிக்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டவர் வந்து வெற்றி பெற்று விட்டனர் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான்.
அப்போ ஆரம்பத்தில் இறைவன் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்கிறான்னா, நம்பிக்கை கொண்டவர் வந்து வெற்றி பெற்று விட்டனர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருமே நம்பிக்கை கொண்டோர் என்று சொல்லி நம்ம சொல்லிவிட முடியுமானா சொல்லிவிட முடியாது. ஏன் என்று சொன்னால், யார் யார் நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க, ஏன்னா பெயரளவில் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, அதே போல் நம்பிக்கை கொண்டவராகவும் இருப்பாங்க, இல்லை நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் அவங்க இருப்பாங்க, அல்லாஹை மட்டும் ஏற்றவர்களாக இருப்பாங்க, ஆனால் ஏற்று அல்லாஹ் இருக்கானா இல்லையா சொல்லி ஒரு கேள்விக்குறியிலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அப்படி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் மக்கள், இஸ்லாத்தை ஏற்றவங்க எல்லாருமே வந்து நம்பிக்கை கொண்டவர் என்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம சொல்லிவிட முடியுமானா சொல்லிவிட முடியாது. அப்போ அதனால தான் இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான், குறிப்பிட்டு ஒருத்தவங்களை மட்டும் சொல்லி காமித்து விட்டு இவங்க தான் வெற்றி பெற்று விட்டனர்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ யார்? முஃமினூன், நம்பிக்கை கொண்டவர் வந்து வெற்றி பெற்று விட்டனர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்பிக்கை கொண்டவர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்தாதானே அப்போ இவங்க தான் வெற்றி பெற்று விட்டனர்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான். அந்த இவங்களுக்கு தான் அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஆனால் நம்பிக்கை கொண்டவர் வந்து வெற்றி பெற்று விட்டனர்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்டோரே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் வந்து அடையக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அந்த நம்பிக்கை கொண்டோர் யார் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சொர்க்கத்துக்கு உரிமையானவர்கள் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்பிக்கை கொண்டோரை எப்படி நம்ம அடையாளம் காணுவது, நம்ம நம்பிக்கை கொண்டவராகத்தான் இருக்கிறோமா என்பதை வந்து நமக்கு நாமே பரிசோதனை வந்து செய்து கொள்ளலாம். அப்போ எப்படி அப்படின்னு சொன்னால், இறைவன் அதை தொடர்ந்து வசனத்திலே இறைவன் சொல்லி காமிக்கிறான், இவங்களெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க தான் நம்பிக்கை கொண்டவர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ இதனுடைய அடிப்படையில் நம்ம அதுக்குள்ளே வரோமா, அந்த நம்பிக்கை கொண்டவருக்குள்ளே நம்ம வந்துட்டோமா இல்லையா சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நினைப்பவர்களாக இருக்க வேணும். ஒரு நாள் நம்ம மாறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை கொண்டவரிலேருந்து பல மடங்கு நம்ம ரிவர்ஸில் போகக்கூடிய நிலை ஏற்படுது. அதே போல் ஒரு நிமிஷம் நம்ம நம்பிக்கை கொண்டவர்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்தில் மரணம் ஏற்படும், எந்த நேரத்தில் கியாமத் நாள் வரும் என்று சொல்லி நமக்கு வந்து தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது அனைத்து நேரத்துலையும் வந்து என்ன பண்ணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும், நம்பிக்கை கொண்டவராகத்தான் இருக்க வேண்டும். அப்போ யார் அந்த நம்பிக்கை கொண்டவர் வந்து நம்பிக்கை கொண்டவர் எப்படிப்பட்டவங்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இறைவன் சொல்லி காமிக்கிறான், வல்லதீனஹும் அனில் லக்வி மோரிதூன், அவர்கள் வந்து தமது தொழுகையில் பேணுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அவங்க பேணக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னா, அந்த தொழுகையில் வந்து பணிவை பேணக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ தொழுகையில் வந்து அவங்களுடைய தொழுகையில் அந்த பணிவை வந்து பேணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் தான் நம்பிக்கை கொண்டோர் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ தொழுகையில் பணிவை என்று சொன்னால் எப்படி, சாதாரணமாக நம்ம தொழுது கொண்டு தான் இருக்கோம், ஆல்ரெடி பணிவை வந்து பேணக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கோம். அப்போ இன்னும் ஏன் இறைவன் வந்து ஆழமாக இறைவன் சொல்லி காமிக்க வேண்டும், நீங்கள் வந்து தொழுகையில் வந்து பணிவை வந்து பேணக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் நமக்கு ஒரு கட்டளை வந்து அந்த இடத்துல விடணும், இப்படி இருந்தால் தான் நீங்கள் நம்பிக்கை கொண்டோர் என்று ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அதன்படி தான் எல்லாருமே வந்து வாழக்கூடியவர்களாக நம்ம இருந்து வருகிறோம். ஏன் என்று சொன்னால் ஒரு ஏற்றத்தாழ்வு நிலை வந்து இந்த நம்ம தொழுகையில் வந்து நின்றவுடன் ஏற்றத்தாழ்வு அந்த இடத்துல இருக்குமா பார்த்தா எந்த ஒரு காரணத்துலையும் வந்து இருக்காது. ஏன் என்று சொன்னால் உயர்வான அதிகாரி யாராக இருந்தாலும் சரி, உயர்வான நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தாழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஏழ்மையான இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஒரு சேர ஒரே லைனில் நிற்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அதே போல் அவங்க கை வந்து மற்றவங்க கையில் வந்து டச் ஆகக்கூடியதாக இருக்கும். அதே போல் அவங்க வந்து தொழுகைக்குள்ளே வந்துட்டாங்க சொன்னால் அந்த தொழுகையில் ஈடுபாடு இருக்கும். மற்றவங்க யார் பக்கத்தில் நிற்கிறாங்க நிற்கலை என்ற ஒரு வகையில் வந்து அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அதே போல் அவங்க கால் கூட நம்ம மேலே பட்டால் கூட அந்த நேரத்தில் ஒரு கோபமோ ஒரு மன சுழிப்போ இந்த இடத்துல எதுவுமே வராது. அப்போ அந்த வகையில் வந்து அந்த தொழுகை வந்து இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஏன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இறைவனை சொல்லி காமித்து விட்டால் அவங்க வந்து தொழுகையில் வந்து பணிவை பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு தொழுகைன்னு வந்துவிட்டோன்னு சொன்னால் அல்லாஹுக்கு வந்து நம்ம பணிய வேண்டுமே தவிர பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படி அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் அடிப்படையான ஒரு விஷயத்திலேயே தொழுகை என்ற அடிப்படை தான் முக்கியமானதாக இருக்கும் பொழுது, ஏன்னா ஒரு தொழுகை எல்லாருக்குமே வந்து அனைத்து முஸ்லீம் மக்களுக்குமே கடமையானதாக இருக்குது. அப்போ இந்த தொழுகை தான் மற்ற மதங்களுக்கு உள்ளதும்
நமக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தொழுகை தான். அப்படி அந்த அடிப்படையான அந்த தொழுகையிலேயே வந்து இறைவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்கள் பணிவை வந்து பேணக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் அந்த இடத்துலையே சொல்லி காமிக்கிறான். அப்படி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து நம்பிக்கை கொண்டவராகவே இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். இது யாரோ ஒருத்தவங்க சொல்லிவிட்டு போகிறது கிடையாது. அப்போ இறைவன் படைத்த இறைவனே சொல்லி காமிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல் இறைவன் சொல்லி காமிக்கும் பொழுது அல்லதீன ஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷியூன், அவங்க வந்து என்ன பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, வீணானதை வந்து புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீணானதை புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் வீணானது என்று சொல்லி நமக்கு தெரிந்தால் தானே அதுலேருந்து நம்ம விலகி வர முடியும். அப்போ அப்படின்னு சொன்னால் வீணானது எது தான் வீணானது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை அனைத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அனைத்துமே வீணான காரியத்தில் இருக்குது. அப்போ எது வீணானது, ஏன்னா அனைத்துமே நம்ம சொல்லி காமித்து விட்டு சொல்லிடலாம். இப்போ அதுலேருந்து குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இலகுவாக அதை வந்து நம்மளால் பிரித்து கொள்ள முடியும். அப்போ வீணான காரியம் என்று சொன்னால் இறைவன் பாலில் இருந்து நம்மளை வந்து வெகு தூரத்துக்கு கொண்டு செல்லுது அப்படின்னு சொன்னால் அது வந்து வீணான காரியத்தில் வந்து இடம்பெறக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த வீணான காரியம் என்று சொன்னால் இறைவன் பால்லேருந்து நம்மளை வந்து தூரமாக்குது, ஷைத்தானிட வழியில் வந்து நம்மளை வந்து நெருக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால் அது வீணான காரியம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த ரமலான் மாதத்தில் வந்து அதிகமாக குரானை ஓதக்கூடியவர்களாகவும் நன்மையான காரியத்தில் வந்து ஈடுபடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி இறைவன் சொல்லியிருக்கான். இது வந்து வீணான காரியத்துக்கு அப்பாற்பட்டது. அப்போ இதற்கு மாற்ற நிலை என்ன, நம்ம குரானை ஓதாதவர்களாகவும் இந்த தொழுகையை வந்து கடைபிடிக்காதவர்களாகவும் அதே போல் ஏனைய நன்மைகளை வந்து செய்யாதவர்களாகவும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது அனைத்துமே வந்து வீணான காரியத்தில் வந்து ஈடுபடக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம இலகுவாகவே வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய இறைவனுக்கு நெருக்கமாக எது கொண்டு போதோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாகவும், எது தூரமாக நம்மளை கொண்டு போகிறதோ அதுலேருந்து நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அவங்க தான் நம்பிக்கை கொண்டவர் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். வல்லதீன ஹும் லி ஜக்காத்தி ஃபாயிலூன், அவங்க வந்து ஜக்காத்தை வந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. இப்போ இன்றைய காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் ஜக்காத்தோட கொடுக்குற நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா குறைந்து கொண்டே வந்துருச்சு. ஏன் என்று சொன்னால் இப்போ ஒரு ஜக்காத்தோட கடமை அனைவருக்குமே வந்து தெரிந்து இருந்தது என்று சொன்னால் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஏழ்மையான மக்கள் வசித்து கொண்டு இருப்பாங்களா பார்த்தா மிகவும் குறைவான விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் வந்து நம்ம எடுத்து விட முடியும். ஏன்னா அந்த ஜக்காத்தோட நிலை வந்து மிகவும் குறைவான காலத்தில் தான் இருக்கிறதுனால அனைத்து ஏழ்மையான மக்கள் வந்து அதிகமாக உருவாகக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்குது. அப்போ அந்த ஜக்காத்தோட நிலை வந்து நம்ம இடத்துல எப்படி இருக்குது என்பதை வந்து நம்ம கண்காணிக்கக்கூடியவர்களாகவும் அதை வந்து அதிகமாக நம்ம செலுத்தக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். ஏன் என்று சொன்னால் இதற்கு முன்னர் சஹாபாக்கள் அவங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலகட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஜக்காத்தோட வந்துருச்சு என்று சொன்னால் உடனே அவங்க வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ஜக்காத்தை தரக்கூடியவங்களாக இருக்கீங்களா சொன்னால் கூட்டமாக வந்து நிறைக்கக்கூடியவங்களாக அவங்க இருந்துருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், மாறக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அவங்க தான் வந்து நம்பிக்கை கொண்டோர் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ அப்படி அந்த ஜக்காத்தோட நிலைமை நம்ம இடத்துல மாறுது அப்படின்னு சொன்னால் அனைத்து மக்களுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஏழ்மையிலேருந்து மாறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, அவங்களும் நம்பிக்கை கொண்டவர்கள் வரக்கூடியவர்களாகவும் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாகவும் அவங்களும் இருப்பாங்க. அதற்கு முன்னோடியாக நம்ம இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அப்போ இது அனைத்தையும் இறைவன் சொல்லி காமித்து விட்டு என்ன சொல்கிறான், ஃபமனிபுத்தகா வரா தாலிக்க ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன். இது அனைத்தையும் இப்போ இதற்கு முன்னாடி வந்து நம்ம என்ன சொன்னோம், நம்ம வந்து அதிகமாக கஷ்டப்படணும், அந்த கஷ்டமெல்லாம் அதிகமாக பட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இறைவன் என்ன சொல்லி காமித்து விட்டான், நம்பிக்கை கொண்டவர் வந்து வெற்றி பெற்று விட்டனர்னு சொல்லி காமித்து விட்டான். அப்போ அதனை சொல்லி காமித்து விட்டு நம்பிக்கை கொண்டவர்லாம் யார் அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது அவங்க தொழுகையை பணி வைப்பு எண்ணுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, வீணானதை வந்து புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்று சொல்லி காமித்திருக்கான். அப்போ இது அனைத்துமே வந்து நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளும் நம்பிக்கை கொண்டவரில் ஒருத்தவங்களாக ஆகிடுறோம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போ நம்ம பெரிய அளவில் வந்து நம்ம அதிகமாக உழைக்கணும், அதிகமாக கஷ்டப்படணும் அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கவே இல்லை. இது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மிக இலகுவாக நம்ம செய்து கொண்டு வருகின்ற ஒரு நிலை தான் இந்த ஒரு இறைவன் சொன்ன அனைத்து விஷயங்களும். அப்போ இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும்
அப்படின்னு சொன்னால் நம்ம இலகுவாக நம்பிக்கை கொண்டவரில் வந்து ஆகிவிட முடியும். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் சொன்னால் ஃபமனிபத்தகா வராது ஆலிக்க ஃபவுலாய்க்க ஹுமுல் ஆதோன், இதற்கு அப்பால் வேறு வழியை வந்து நீங்கள் தேடிக்கொண்டீங்க சொன்னால் அவர்கள் தான் இதுக்கு வரம்பு மீறியவர்களாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ இதற்கு மேலே அவங்க வேறு எதையாவது தேடுறாங்க, இதற்கு மேலே ஒன்றை வந்து செய்து கொண்டு வருகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது அனைத்து மேலே சொன்ன இறைவன் சொன்ன அனைத்து விஷயங்களும் வந்து நம்ம செய்து கொண்டு வருகிற எல்லா சாராம்சமும் உள்ளடங்கியதாக மாறிடுது. அப்போ இதற்கு மேலே நீங்கள் வேறு வழியை தேர்ந்தீங்க சொன்னால் அது வந்து வீணான காரியம், வீண்முறையை செய்யக்கூடியவங்களாக மாறிடுறீங்க. அதே போல் இறைவன் பாதையை விட்டு நீங்கள் தூரமாக போகக்கூடியவங்களாக இருந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ அதனை தொடர்ந்து இறைவன் என்ன சொல்கிறான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வாஹுதிஹிம் ராவூன், அந்த நம்பிக்கை கொண்டவரை இறைவன் சொல்லி காமித்து வந்தானே, அப்படி அப்படியே சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது தமது அமானிதங்களையும் உடன்படிக்கையும் அவங்க வந்து பேணக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு மனிதர்கிட்ட வந்து ஒரு ரகசியமானது ஒன்றை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் உடனே முதலாவது காரியம், இப்போ நம்ம இங்கே தான் பேசி கொண்டு இருந்திருப்போம், அந்த மனிதரிடம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வந்து வேறு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம், உடனே கால் வரும், நீங்கள் என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உண்மையா என்று வந்து கேட்கக்கூடிய நிலை வந்து அந்த இடத்துல வரும். அப்போ அமானிதம் என்ற நிலை வந்து மாறக்கூடியதாக மாறி வருது. அப்போ ஒரு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி இது யாருக்கும் சொல்ல வேணாம் என்று சொல்லி நமக்கும் உங்களுக்கும் உள்ளது வந்து இது வந்து மறைவானது, இதை வந்து யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மறைவானது வந்து அமானிதத்தை வந்து பேணக்கூடியவங்களாக அவங்க இருக்கணும். ஆனால் இதனுடைய நிலை மாறிக்கொண்டே வருகிறது. இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் அதிகமாக பெண்கள் இடத்துல வந்து நம்ம சொன்னோம் என்று சொன்னால், இப்போ தான் ஒரு வீட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து அடுத்த வீட்டுக்கு போகிறக்குள்ள அடுத்த வீட்டில் பரவிடும், அதே வீடு அப்படியே இன்னும் பரவிடும், அப்படியே பரவி எல்லா மக்களுக்கும் வந்து தெரியக்கூடிய நிலை வந்து மாறக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த அமானிதத்தோட நிலை வந்து நம்ம இடத்துல எப்படி இருக்குது, அப்போ அதனுடைய நிலை வந்து மாறி இருந்தது என்று சொன்னால் நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது நம்ம அந்த நம்பிக்கை கண்டவர்லேருந்து விடுபட்டவர்களாக நம்ம மாறிவிடுறோம். அப்போ அதை வந்து நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல் உடன்படிக்கை வந்து அவங்க பேணக்கூடிய இருப்பாங்க. உடன்படிக்கை என்று சொன்னால் எப்படி, அன்றைய காலத்தில் வந்து போருக்கு முன்னாடி வந்து உடன்படிக்கை எடுத்துக்குவாங்க. என்னென்னா நீங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் செய்வோம், நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி போர் சூழல் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு போர் சூழல்லாம் இல்லை. அப்போ அந்த ஒரு நிலை வந்து ஏற்படாத நிலையில் தான் இருக்கும் பொழுது அப்போ உடன்படிக்கை பற்றி இறைவன் சொல்கிறானே அது வந்து நமக்கு இல்லையா அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. உடன்படிக்கை என்று சொன்னால் ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டுக்கொள்வதுதான் உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கை வந்து எப்படி எடுப்பாங்க, ஒரு நிகழ்வு வந்து நமக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் தான் உடன்படிக்கை. ஏன் அந்த பத்திரப்பதிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு வாய்மொழியில் ஒருத்தவங்க சொல்லிவிட்டு அடுத்த ஒரு நிகழ்விலேயே என்ன பண்ணிடுவாங்க, இதை நான் சொல்லவே இல்லை சொல்லி மாறிடுவாங்க. அதே ஒரு எழுத்து வடிவில் எடுத்து கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை படித்து விட்டு தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்போ அதற்கு வந்து அவங்க மீறக்கூடாது. அப்போ அந்த மாதிரி மீறுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உடன்படிக்கை வந்து மீறியவர்களாக அவங்க வந்து ஆகக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ அதனால் வந்து உடன்படிக்கை வந்து மீறாதவர்களாகவும் நம்ம என்ன செய்யணும், இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி எந்த ஒரு நிலையில் வந்து இறைவன் சொல்லி காமித்து விட்டால் இந்த ஒரு படிநிலை வந்து இறைவன் அப்படியே சொல்லிக்கொண்டே வரான். அப்படி அந்த படிநிலை வந்து நம்ம பின்பற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களை வந்து இடம்பெறக்கூடியவங்களாகவும் இருந்து அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வந்து அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். முதலாவது உரையில் வந்து ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வந்து எப்படி அடையலாம், இவங்கெல்லாம் வந்து அடைய முடியும், இப்படி இருந்தால் தான் உங்களால் அடைய முடியும் என்ற வகையில் வந்து அனைத்து விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அதனை தொடர்ந்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டும் பொழுது, நீங்கள் வந்து சொர்க்கத்தை கேட்பவர்களாக நீங்கள் இருந்தீங்க என்று சொன்னால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வந்து நீங்கள் கேட்பவர்களாக இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதனை தொடர்ந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான், அந்த சொர்க்கம் வந்து நடுப்பகுதியாகவும் உயர்வான பகுதியாகவும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சொர்க்கத்தில் கேட்பவர்களாக இருந்தீங்க என்று சொன்னால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வந்து அதிகமாக கேட்கக்கூடியவங்களாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ வெறும் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை.
அதில் வந்து பல்வேறு படிநிலைகளை வந்து வைத்திருக்கான். சொர்க்கம் வந்து ஒன்றாகவே இருந்தாலும் சரி, அதனுடைய படிநிலைகளை வந்து பல்வேறு விதமாக இறைவன் வந்து சொல்லிக்கொண்டே வருகிறான். அதில் ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். ஏன்னா இந்த ஒரு வீட்டோட எடுத்துக்கிட்டே சொன்னால் அதோட நடுப்பகுதி அதோட லென்த்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுபோல் அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கமும் இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அதே போல் இன்னும் என்னெல்லாம் சொர்க்கம் இருக்குது, படிநிலையை வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க என்று பார்த்தா, ஃபிர்தௌஸ் என்ற ஒரு சொர்க்கம் இருக்குது, தாருஸ் சலாம், தாருல் ஹுல்து, தாருல் மக்காமா, ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் நயீம், மக்காமுல் அமீன், ஜன்னத்துல் அத்னு, மக்காது சித்துக்கு உஸ்னா. இப்படி பல்வேறு படிநிலைகளில் வந்து சொர்க்கம் வந்து இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், அனைத்து சொர்க்கத்தையும் வந்து நம்ம கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேணும். ஆனால் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன சொல்லி காமிச்சிருக்காங்க, நீங்கள் கேட்கக்கூடியவங்களா இருந்தீங்க என்று சொன்னால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வந்து நீங்கள் அதிகமாக கேளுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. அதே போல் புகாரில் 6550 சொல்லப்படுகிறது, ஒரு பத்ரு போரில் வந்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிஸான ஒரு சின்ன இளைஞன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பத்ரு போரில் வந்து கொல்லப்படுறாங்க, அவங்க வந்து ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது அந்த ஹாரிஸா அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா துவா செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க. எப்படி அவங்க துவா செய்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு என்னுடைய பையனுக்கு வந்து ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வந்து எனக்கு அந்த மகனுக்கு வந்து கொடு என்று சொல்லி துவா செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. பத்ர் போரில் இருந்த எல்லாருக்குமே வந்து சொர்க்கத்தான் சொல்லி இறைவன் சொல்லிவிட்டான். ஆனால் இந்த அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பத்ர் போரில் செலக்ட் ஆகியிருந்தாலும் சரி, அந்த சொர்க்கம் வந்து கிடைத்து இருந்தாலும் சரி, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, துவா வந்து செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அந்த துவா வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வந்து கொடு என்று வந்து அவங்க துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்படி நம்மளும் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக வந்து துவாவை வந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல் எப்படியெல்லாம் வந்து நம்ம நன்மை வந்து அதிகமாக ஈடுபட முடியும் என்பதையெல்லாம் வந்து நம்ம கவனிக்கக்கூடியவங்களாக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நன்மையை வந்து செய்திருக்கிறோம், அந்த நன்மை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை படவில்லையா. அதே போல் ஒரு தீமையை நம்ம செய்திருக்கோம், அதற்குண்டான பாவ மன்னிப்பை தேடுறோம், பாவ மன்னிப்பு வந்து மன்னிக்கப்பட்டு விட்டதா இல்லை மன்னிக்கப்படவில்லையா என்று சொல்லி நம்மளுக்கு தெரியுமானா, அது மறைவான விஷயத்தில் வந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கணும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்து நீங்கள் கணக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம இந்த நன்மையெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிங்கன்னா நம்ம எண்ணக்கூடிய விதத்தில் அது வந்து வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக நன்மை செய்திருந்தோம் சொன்னால் அதனுடைய கணக்கில் வந்து எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரிந்த அளவுக்கு நன்மை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அந்த நன்மை வந்து நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம கரெக்டாக பண்ணலையா, இல்லை இறைவனுக்காக தான் பண்ணியிருக்கோமா, இல்லை மற்றவங்களுக்காக பண்ணியிருக்கோமா என்று வந்து நம்ம சிந்தித்து பார்ப்பவர்களாக நம்ம இருக்க வேணும். அப்படி இருந்து நம்ம இதற்கு முன்னாடி எவ்வளவோ தவறுகளை நம்ம செய்திருந்தாலும், எவ்வளோ நன்மை செய்து அது நமக்கு பெற்றதா இல்லையா சொல்லி நம்ம கவலைப்படாமல், இந்த ரமலான் மாதத்தில் வந்து இன்னும் நமக்கு டைம் இருக்குது, இதில் இன்னும் அதிகமாக வந்து நம்மளால் நன்மை வந்து அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். தொழுகையில் அதிகமாக பேணக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதே போல் இந்த குரானில் வந்து அதிக ஈடுபாடை வந்து நம்ம செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குரான் அருளப்பட்டிருக்கு. அப்படி அனைத்து விஷயங்களும் இன்னும் நமக்கு குறைவான காலம் தான் இருப்பதனால, குறைவான நாட்கள் தான் இருக்கிறதுனால நம்ம இன்னும் அதிகமாக வந்து நன்மையில் ஈடுபடக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி நன்மையில் நம்ம ஈடுபட்டு விட்டோம் என்று சொல்லும் பொழுது அந்த நன்மை வந்து ஒட்டுமொத்தமாகவும் இறைவனுக்காக வந்து நம்ம செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணுமே தவிர வேறு சொந்த காரணத்துக்காகவோ மற்றவங்க காரணத்துக்காகவோ இருக்காமல் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேணும். ஒரு நன்மையை நம்ம செய்தாலும் கூட அதில் முழுக்க ஈடுபாடை வந்து நம்ம செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா ஒரு நன்மையை நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் நம்ம சும்மா அசால்ட்டாக ஒரு நன்மையை செய்துவிட்டு இந்த நன்மையை செய்து விட்டோம் இறைவன் நன்மையை தந்து விடுவா என்று நம்ம போகாமல், அந்த சிறு நன்மையாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் அதிகமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக அந்த நன்மையை வந்து நம்ம செய்யக்கூடியவங்களாக இருந்து இம்மையிலும் வெற்றி பெற்று மறுமையிலும் உயர்ந்த சுகம் ஜன்னத்து என்ற சோகத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரும் நானும் என் குடும்பத்தினரும் ஒன்று கூடுவதற்கு இறைவன் அருள் செய்வானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.